வணக்கம் மக்களே. ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனல் வாயிலாக நான் ராஜேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளில் இன்றைக்கி நம்ம பதிவில் கர்ணவேதனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காது குத்து சடங்கு நடத்தப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன, ஜோதிட ரீதியிலான மற்றும் மருத்துவ ரீதியிலான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. நம்ம சேனலோட அறிமுக நபர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க பதிவுக்கு போகலாம். முதல்ல ஜோதிடத்தில் இந்த காது அப்படின்ற உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னா 3ஆம் பாவத்தை சொல்லுவாங்க. இந்த 3ஆம் பாவத்துடைய மற்ற உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மூக்கு, தொண்டை, கழுத்து, நரம்பு மண்டலங்கள், அப்புறம் குழாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு குழாய், சுவாச குழாய், எதெல்லாம் வந்து குழாய்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அது எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தோடு தான். ஜோதிடத்தில் இந்த 3ஆம் பாவத்தில் சுபகிரகங்கள் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னும், பாவ கிரகங்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதற்கான காரணம் என்ன? இந்த 3ஆம் பாவத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள்? உதாரணத்துக்கு இந்த 3ஆம் பாவத்தில் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த சந்திரன் அப்படின்றது ஒரு நீர் கிரகம். அதனால் நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், இந்த உறுப்புகளில் நீர் சம்மந்தப்பட்ட ஒரு தொந்தரவு, இந்த காது, மூக்கு, தொண்டை, இது போன்ற இந்த சுவாச குழாய், உணவு குழாய், இது போன்ற இந்த உறுப்புகளில் நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஒரு நீர் கட்டிகளால் ஏற்படக்கூடிய ஒரு அடைப்பு, ஒரு சளியினால் காது அடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லை உள்ளே வந்து இந்த நீர் கட்டிகளால் ஏற்படக்கூடிய ஒரு அடைப்பை இந்த சுபகிரகங்கள், இந்த சந்திரன் தான் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக சுக்கிரன் அப்படின்றது சுரப்பிகளை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கின்றனால இந்த உறுப்புகளில் சுரப்பிகள் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படலாம். ஒன்று, இந்த உறுப்புகளில் ஒரு ட்ரைனஸ், ஒரு வறட்சி, சுரப்பிகள்ன்ற ஒரு தன்மை இல்லாமல் ஒரு வறட்சியான தன்மை ஏற்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்படலாம். இல்லை இந்த காதில் சீல் வடிகிறது, இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த 3ல் சுபகிரகங்கள் இருந்தால் இது போன்ற தொந்தரவுகள். அடுத்ததாக இந்த 3ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு தொந்தரவு? குரு அப்படின்றது தசை பகுதிகளையும் கொழுப்பு கட்டிகளையும் குறிக்கும். அப்போ இந்த உறுப்புகளில் ஒன்று தசை கட்டிகளாக இல்லை கொழுப்பு கட்டிகளால் ஒரு வித அடைப்புகள் ஏற்படுது. காது பகுதியில், ஒரு தொண்டை பகுதிகளில் ஒரு கொழுப்பு கட்டிகளால், ஒரு ஒரு தசை கட்டிகளால், ஒரு மூக்கில் தசை வளர்ந்துருச்சு, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ற ஒரு தன்மை ஏற்படலாம். ஒரு உணவு குழாயில் தசை கட்டிகள் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தொந்தரவுகள் ஏற்படலாம். ஸோ அதனால்தான் இந்த 3ல் சுபகிரகங்கள் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னும், இதுவே பாவ கிரகங்கள் இந்த 3ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த உறுப்புகளில் ஒரு சீரான இயக்கம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3ஆம் பாவத்தில் சுபகிரகங்கள் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னும், பாவ கிரகங்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி இருக்கிறப்போ எல்லோருடைய ஜாதகத்திலையும் இந்த 3ஆம் பாவத்தில் சுபகிரகங்கள் இல்லாமல் இருந்துடுமா? இல்லை எல்லோருடைய ஜாதகத்திலையும் பாவகிரகங்கள் இருக்குமா? நிர்பந்தம் எதுவும் இல்லை இல்லையா? ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுபகிரகங்கள் இருக்கலாம், ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாவகிரகங்கள் இருக்கலாம். இதற்கான ஒரு பரிகார தீர்வாக தான் இந்த காது குத்துறது. இந்த காது அப்படின்ற இந்த உறுப்புக்குரிய ஒரு காரக கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு. இதில் துளையிடுதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கேதுவுடைய ஆதிக்கத்தை செலுத்துதல். ஸோ அதனால் இந்த காதுன்ற இந்த உறுப்பில் கேதுன்ற ஆதிக்கத்தை செலுத்துவதன் மூலியமாக இந்த 3ஆம் பாவத்தில் இந்த பாவகிரகத்துடைய தூண்டுதலை ஏற்படுத்தும் ஒரு செயல்னால தான் இந்த காது குத்து சடங்கை செய்கிறாங்க. அப்புறம் இந்த 3ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தைரியம், சுய முயற்சி, ஒரு ஆண் திருமணத்திற்கு உகந்தவனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரியம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு இந்த ஸ்தானங்களை சொல்லுவாங்க. இந்த 3ல் சுபகிரகங்கள் இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தைரியம் அப்படின்றது இருக்காது. முயற்சி அப்படின்றது இன்னொருத்தவங்க அவனை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்ற ஒரு தூண்டுதல் அவங்களுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும். இதுவே அந்த இடத்துல 3ஆம் பாவத்தில் பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்னா, அவங்களா எந்த ஒரு முயற்சியும் செல்ஃபாக எந்த ஒரு முயற்சியும் எடுத்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் 3ல் சுபகிரகங்கள் இருக்குன்றப்போ அவங்களுக்கு சொந்த முயற்சி அப்படின்றது அவங்கள்ட்ட இருக்காது. அதே மாதிரி வீரியம் சார்ந்த பிரச்சனைகள் 3ல் சுபகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு வீரியம் சார்ந்த பிரச்சனைகள் உருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதற்கு ஒரு மாற்று பரிகாரமாக தான் இந்த காது குத்து சடங்கை செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால்
இந்த 3ல் சுபக்கிரகம் இருக்கக்கூடிய ஆண்கள் திருமணத்தின் போது என்னதான் சின்ன வயசில் காது குத்தியிருந்தாலும் திருமணத்திற்கு முதல் நாள் அல்லது திருமணத்தின் போது காது குத்திட்டு திருமணம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. சரி, இது மட்டும்தான் காரணமா? அந்த காது குத்தப்படுவதற்கான காரணங்கள் இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோன்னா, இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது ஜோதிட ரீதியில். உதாரணத்துக்கு இப்போ 4ஆம் பாவகம், இந்த 4 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் பாவத்துடைய உடல் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, அதாவது இதயம், நுரையீரல், இந்த உறுப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவத்தில் பாவ கிரகங்கள் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னும் சுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த 4ஆம் பாவத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரும்? இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இதில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், இந்த போன்ற ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் ஒரு அடைப்புகள், இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது. இதுவே இன்னும் இந்த 4ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள் விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்கோபம், பிடிவாதம், மூர்க்கத்தனம், இதெல்லாம் இந்த 4ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். இந்த 4ல் பாவ கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இவங்கள்ட்ட ஒரு பிடிவாதம் இருக்கும். தான் நினச்ச காரியத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்ற, எப்படிப்பட்டியாச்சும் ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பழிவாங்கும் எண்ணம், ஒரு இரக்கமற்ற தன்மை, இது எல்லாமே இந்த 4ஆம் பாவத்தில் தான். அப்போ இந்த 4ல் பாவ கிரகங்கள் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னும், இதுவே சுப கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு இரக்கமுள்ள தன்மை, இந்த இரக்கமற்ற தன்மைன்றது இருக்காது, பெரிய அளவில் ஒரு பாதிப்புன்றது இருக்காது. சரி, இதே ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர் பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில் சனி கேது, ஒரு மீன லக்ன நபர், 4ல் சனி கேது, அவருக்கு கீழே ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 20-30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவர் ஒரு தலைமை அதிகாரியாக இருக்கார். அந்த ஒர்க்கர்ஸில் ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஒரு மிஷினில் அடிபட்டு கை விரலில் அடிபட்டுருச்சு. போய் இவர்கிட்ட போய் நின்னதுக்கு, போய் துணியை சுற்றிட்டு போய் வேலையை பாரு, இதுக்காகலாம் லீவ் தர முடியாது, எதாக இருந்தாலும் டியூட்டி முடிஞ்சோடனே போய் நீ எங்கே போகிறதுனாலும் போய்க்க, டியூட்டி நேரத்தில் நீ டியூட்டியை பார்க்கறத விட்டு எங்கேயும் வெளில போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. அந்த கையில் ரத்தம் வருது, சரி ஒரு ஹாஸ்பிட்டல் போ, ட்ரீட்மெண்ட் எடு அப்படின்ற அந்த தான் ஒர்க்கர் தானே அப்படின்ற அந்த எண்ணம் இல்லை, இரக்கம் இல்லை, அந்த தன்மை அவர்கிட்ட இல்லை. ஸோ இது இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவ கிரகம்ன்ற இந்த தன்மை தருகிறது. அதே மாதிரி இந்த பாவகிரகம் அப்படின்றனால இவங்களுக்குள்ள ஒரு வீசிங் ட்ரபிள், அந்த மூச்சு இறைப்பு இந்த நபருக்கு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நபர் இந்த 2வது கொரோனா அலையில் இறந்துட்டார். மாரடைப்பு ஏற்பட்டு, மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தார். இந்த சனி கேது அப்படின்றது இந்த 4ஆம் பாவத்துடைய பாவகிரகங்கள் இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகரித்து மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துட்டார் அப்படின்றதும் ஒரு நிதர்சனம். இப்போ இதற்கு ஒரு மாற்று பரிகாரமாக இந்த 4ஆம் பாவத்துடைய தன்மையை ஒரு செயலிழக்கும் விதத்தில், இந்த 4ஆம் பாவத்துடைய பாவகிரக தன்மையை செயலிழக்கும் விதத்தில், இந்த 4க்கு 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாவத்தில் பாவகிரகத்துடைய தூண்டுதல் இருக்கும் பட்சத்தில் இந்த 4ஆம் பாவத்துடைய வீரியம் குறையும். அதாவது ஒரு இரக்கமற்ற தன்மை அப்படின்றது ஜாதகங்களுக்குள்ளே கொஞ்சம் குறையும். அப்படின்றதுக்காக தான் இந்த காது குத்துப்படுவதன் மூலியமாக, இந்த 3ஆம் பாவத்தை தூண்டுதல் மூலியமாக இந்த 4ஆம் பாவத்தை செயலிழக்க செய்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போது இந்த காது குத்துறன் மூலயமா, இது மூலயமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த முன்கோபம், மூர்க்கத்தனம் அப்படின்றது ஜாதகருக்கு குறையும் அப்படின்றதும், நுரையீரல் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்றதும் தான் இந்த கான்செப்ட், இதோடைய பொருள். சரி, அடுத்ததாக ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவத்தில் பொதுவாக பாவகிரகங்கள் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த 8ஆம் பாவத்தில் பாவகிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் ஒருத்தருக்கு வாகனம் சார்ந்த விபத்துகள் ஏற்படலாம், இல்லை ஒரு நோய் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படலாம், இல்லை ஒரு அறுவை சிகிச்சை சார்ந்த ஒரு தொந்தரவுகள் ஏற்படலாம். ஸோ இது போன்ற பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகளில் பிறப்பு உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு பாகம். அப்போ இந்த உறுப்புகள் சார்ந்த ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி மலத்வாரம் சார்ந்த பிரச்சனைகள், ஆசனவாய் சார்ந்த பிரச்சனைகள் இந்த 8ஆம் பாவத்தில்
உடைய உறுப்புகளா சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல இந்த பாவக்கிரகங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இந்த உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள், இந்த உறுப்புகள்ல அடைப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இதற்கு மாற்று தீர்வா, இதோடைய இந்த பிரச்சனை உறுப்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைக்கணும், இந்த உறுப்புகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் உடைய தன்மையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த 8க்கு 8ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாவத்துல பாவக்கிரகங்களுடைய தூண்டுதல், இந்த 3ல பாவக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா, இந்த 8ஆம் பாவத்துடைய வீரியம் குறையும். அதாவது ஒரு ஆயுள் சார்ந்த பிரச்சனை, இல்ல ஒரு விபத்து சார்ந்த பிரச்சனை, இல்ல ஒரு ஜாதகருக்கு நோய் சார்ந்த ஒரு லாங் டைம் நோய் சார்ந்த பிரச்சனை வரக்கூடிய தொந்தரவு அப்படின்றது குறையும். இந்த 3ல பாவக்கிரகங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த 8ஆம் பாவத்துடைய தன்மை குறையும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3ஆம் பாவத்தை தூண்டும் விதமாக இந்த காது குத்து சடங்கு நடத்தப்படுகிறது. காது குத்தப்படுவதன் மூலயமாக ஒரு ஜாதகருக்கு பிறப்பு உறுப்பு சார்ந்த தொந்தரவுகள், ஒரு வீரியம் தூண்டப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிறப்பு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு அடைப்புகள் தன்மை போன்ற இதோடைய பிரச்சனை குறையும். ஒரு கர்ப்பப்பை சார்ந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்னும் இதை மருத்துவ ரீதியாக சொல்லணும்னா சொல்லலாம். அப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த காது குத்துனவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளே வந்தது இல்லையா, நீங்கள் யார்கிட்ட காது குத்த பார்க்குற அப்படின்ற கேள்வி கேட்குறது புரியுது. இந்த காது குத்தப்படுவதன் மூலயமா இந்த பிரச்சனைகளோட தன்மை வீரியம் குறையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர, அவங்களுடைய சுய ஜாதகப்படி இப்படி ஒரு பிரச்சனை வருன்ற தன்மை இருந்தால் அது வராமல் போகாது. இந்த பிரச்சனைகளோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த சடங்கு, இந்த காது குத்தப்படுது. சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒருத்தன் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஒரு மரத்தில் மோதுறான். அதே மாதிரி இன்னொருத்தன் ஒரு ஒரு 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஒரு மரத்தில் மோதுறான். இன்னொருத்தன் ஒரு 30-20 ஸ்பீடில் போய் ஒரு மரத்தில் மோதுறான். சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3மே ஆக்சிடென்ட் தான். ஆனால் வித்தியாசங்கள் என்ன? இந்த 100 அப்படின்னு போய் ஆக்சிடென்ட் ஆனவன் ஸ்பாட் அவுட்டு. இந்த 50-60ல் போய் போனவன் உயிருக்கு போராடிட்டு இருப்பான். செத்தவனை காப்பாற்றுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு நபரை நமக்கு காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவே ஒரு 20-30 ஸ்பீடில் போனவன் அப்படின்றது சும்மா கையை காலை தடவை உதறி விட்டுட்டு ஒரு வீட்டில் ஒரு தைலங்களை தேய்ச்சி விட்டு சரியாக போயிடும். ஸோ வித்தியாசம் சம்பவம் அப்படின்னு பார்த்தா 3மே ஆக்சிடென்ட்டு தான். ஆனால் வித்தியாசங்கள் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பரிகாரம் அப்படின்றது ஒரு பிரச்சனையை இல்லாமல் செய்கிறது கிடையாது. அந்த பிரச்சனையோட தன்மை வீரியம் அப்படின்றத குறைக்கிறதுக்கு தான் பரிகாரம். சரி, இதுவரைக்கும் ஜோதிடம் சார்ந்த ஒரு மருத்துவம் சார்ந்த காது குத்தப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஒரு மக்கள்கிட்ட நம்பிக்கை அப்படின்றத காட்டிலும் ஒரு பயம், ஒரு முற்காலத்தில் இருந்தது, ஒரு பழங்காலத்தில் ஒரு இருந்த பயம். அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த செய்வினைக்காரர்கள், சூனியக்காரர்கள், நரபலி கும்பலை சேர்ந்தவர்கள் தன்னுடைய துர்தேவதை பூஜைக்காக உச்சமற்ற குழந்தைகள், மறு மச்சம் ஒச்சம் இல்லாத ஒரு நபர்களை தான் இந்த படையலுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பினாங்க. ஸோ அப்போ இப்படி காது குத்தப்படுவதன் மூலயமா ஒரு குழந்தைய செயற்கை முறையில் ஒரு ஊனப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக நம்பினாங்க. இப்படி செயற்கை முறையில் ஊனம் ஏற்படுத்தும் மூலயமாக அந்த குழந்தை ஒரு ஊனமுற்ற ஒரு குழந்தையாக கருதி இந்த மாதிரியான நபர்கள் பயன்படுத்த மாட்டாங்க, தன் குழந்தைய இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திட மாட்டாங்க அப்படின்றதுக்காக இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னும் எடுத்துக்கலாம். சரி, நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் நான் சொன்ன பதிவுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.